மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இந்த காணொளியில் உங்களோடு இணைவது உங்கள் தமிழாசிரியை. நம்ம இப்போ பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இயல் 2 இலக்கணம் நால்வகை குறுக்கங்கள். சரிங்களா? கடந்த இலக்கணத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, குற்றியல் இகரம் குற்றியல் உகரம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம நால்வகை குறுக்கம் பார்க்குறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன, அதாவது எழுத்துக்களுடைய வகைகள் 2 வகைகள். முதல் எழுத்து, சார்பெழுத்து. மொழிக்கு முதன்மையாக தனித்து இயங்கக்கூடிய எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். அந்த முதல் எழுத்துக்கள் 30, உயிர் 12, மெய் 18 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். சார்பு எழுத்துக்கள் அப்படிங்கிறது முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள்னு சொல்கிறோம். சரிங்களா? தனித்து இயங்க முடியாத எழுத்து தான். அது 10 வகைப்படும் சார்பெழுத்துக்கள். உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 எழுத்துக்களும் சார்பெழுத்துக்கள்ன்றது தெரியும். இதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? குறுக்கம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல மாத்திரை. சரிங்களா? மாத்திரை அப்படிங்கிறது என்ன? கால அளவு, எழுத்துக்களை ஒலிப்பதற்கான கால அளவு. சரிங்களா? ஒரு எழுத்துக்களை ஒலிக்கிறதுக்கான கால அளவை தான் மாத்திரைன்னு சொல்கிறோம். அந்த மாத்திரை ஒரு முறை நம்ம கை நொடிக்கும் நேரமும் கண் சிமிட்டும் நேரமும், அதாவது கண்ணை சிமிட்டக்கூடிய நேரமும் கையில் விரலை சொடுக்கு போடுறோம்ல, அப்படி கை நொடிக்கக்கூடிய நேரமும் தான் மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய்யெழுத்து ஆயுத எழுத்திற்கு அரை மாத்திரை. சரிங்களா? இப்போ இது மாத்திரை. இந்த மாத்திரை அளவை வச்சு தான் குறுக்கம் பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க, நம்ம குறுக்கம் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு எழுத்திற்கும் அதை ஒலிப்பதற்குரிய கால அளவு இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு எழுத்தும் ஒலிப்பதற்கான கால அளவு இருக்குது. அந்த கால அளவை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? மாத்திரைன்னு சொல்கிறோம். சரியா? எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவிலிருந்து ஒலிப்பது கிடையாது. ஏதாவது ஒரு சில இடங்களில் ஒரு சில மாற்றங்கள் வரும்ல. சரிங்களா? அடுத்து, இவ்வாறு சில இடங்களில் சில எழுத்துக்கள் தமக்குரிய மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும். அப்படி குறைந்து ஒலிக்கக்கூடியதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? குறுக்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ இந்த குறுக்கம் எத்தனை வகையான குறுக்கம் இருக்குதுன்னா 4 வகையான குறுக்கம் இருக்குது. ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 4 வகையான குறுக்கங்கள் இருக்குதா? இப்போ அந்த 4 வகை குறுக்கங்களையும் பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதலில் ஐகார குறுக்கம். சரியா? ஐ அப்படிங்கிறது நெடில் எழுத்து. நெடில் எழுத்து, நெடிலுக்கு மாத்திரை எவ்வளோ? 2 மாத்திரை. பை, கை, தை இதெல்லாம் சொல்லுங்க நெடில் எழுத்து. இங்கே எங்கே ஐ வந்திருக்குது? பிரித்து பாருங்க எழுத்தை. இப்பு கூட்டல் ஐ பை, இக்கு கூட்டல் ஐ கை, இத்து கூட்டல் ஐ தை. இப்போ எழுத்தை பிரிக்கும் பொழுது பிரித்து பார்த்தா அந்த ஐ வருது. அப்போ ஐ நெடில். அப்போ இந்த பை, கை, தைலாம் நெடில் எழுத்து. அப்போ நெடிலுக்கு எவ்வளோ மாத்திரை? இயல்பா நெடிலுக்கு மாத்திரை எவ்வளோ? 2 மாத்திரை. ஆனால் இப்போ இந்த 2 மாத்திரையிலேருந்து எங்கெல்லாம் குறையுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த ஐ மொழிக்கு முதல், இடை, கடை ஆகிய இடங்களில் ஒலிக்கும். மொழிக்கு முதல், இடை, கடை ஆகிய இடங்களில் ஒலிக்கும். அப்படி ஒலிக்கும் பொழுது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து வரும். எப்போ குறைந்து வரும்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? எவ்வளோ குறையும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வாங்க, இந்த ஐகார குறுக்கம் மையம், தையல், வைகை, இதில் இந்த ஊதா கலரில்
நான் அடிக்கோடிட்டு இருக்கக்கூடியது பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்கக்கூடியது தான் ஐ அப்படிங்கக்கூடிய எழுத்து. சரியா? இது மொழிக்கு முதல்ல வந்திருக்குது. எங்கே? மையம், மை, தை, வை இதெல்லாம் மொழிக்கு முதலில் வந்திருக்குது. அடுத்து புதையல், அமைப்பு, உழைப்பு இதெல்லாம் பாருங்க, தை எங்கே வந்திருக்குது? இடையில் வந்திருக்குது. கவிதை, மழலை, பறவை இதெல்லாம் பாருங்க, இந்த லை எங்கே வந்திருக்குது? ஐ இறுதியில் வந்திருக்குது. அப்போ இதுதான் மொழிக்கு முதல், இடை, இறுதி எழுத்துக்கள். இப்போ முதலில் இயல்பாக வந்ததுன்னா 2 மாத்திரை. சரியா? இப்போ பாருங்க, மொழிக்கு முதலில் அந்த ஐ வரும் பொழுது 1.5 மாத்திரை. சரிங்களா? அப்போ 2 மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை குறைந்து 1.5 மாத்திரையாக வருது. அடுத்து மொழிக்கு இடையில் வரும்பொழுது 1 மாத்திரை முழுவதும் குறைஞ்சிருச்சு. அப்போ 1 மாத்திரை அளவாக மட்டும்தான் வரும். சரிங்களா? அமைப்பு. இப்போ இது என்னென்னா, நீங்கள் உச்சரித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நம்ம சொல்கிறத விட நீங்கள் வாயில் ஒழிச்சு பார்க்கணும். தனியாக ஐ, கை அப்படின்னு சொல்லும் பொழுது மாத்திரையும் எழுத்துக்களோடு நம்ம சொல்லும் பொழுது மாத்திரையும் ஒழிச்சு பாருங்கள். இப்போ இடையில் பாருங்கள், அமைப்பு. அப்போ அந்த மை வரும் பொழுது அந்த ஓசை கொஞ்சம் குறைந்து வருது. அப்படி வரக்கூடிய பொழுது அது 1 மாத்திரை குறைந்து 1 மாத்திரையாக வருது. அடுத்து மொழிக்கு கடையில் திண்ணை, பறவை, வேட்கை இதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அதுலேயும் என்ன ஆகுது? 1 மாத்திரை குறைந்து 1 மாத்திரையாக வருகிறது. சரிங்களா? இப்போ ஐகாரம் மொழிக்கு முதலில், இடையில், இறுதியில் குறையும் பொழுது எவ்வளோ மாத்திரை வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு, இனி அடுத்தது பாருங்க, ஔகார குறுக்கம். சரிங்களா? ஔ அப்படிங்கிறது என்ன? அதுவும் நெடில். நெடிலுக்கு மாத்திரை 2. ஔடதம், ஔவை அதெல்லாம் பாருங்க, மொழிக்கு முதல்ல இந்த ஔ வந்திருக்குது. சரியா? இது பாருங்க, மொழிக்கு முதல்ல மட்டும்தான் இந்த ஔ வரும். இடையிலும் இறுதியிலும் ஔ அப்படிங்கக்கூடிய எழுத்து வராது. இப்போ முதலில் வரும் பொழுது இந்த ஔ அப்படிங்கிறதுக்கு மாத்திரை எவ்வளோனா, ஔ இயல்பாக வந்தால் 2 மாத்திரை. ஔவை, ஔடதம் அப்படிலாம் வரும் பொழுது அது 1.5 மாத்திரையாக வருது. அதாவது அரை மாத்திரை குறைந்து 1.5 மாத்திரையாக வருகிறது. அடுத்து இடை. இடையிலும் கடையிலும் ஔகாரம் குறுகாது, வரவே வராது. ஔ அப்படிங்கிற எழுத்து மொழிக்கு முதல்ல மட்டும்தான் வரும், இடையிலும் இறுதியிலும் வராது. சரிங்களா? இது ஔகார குறுக்கம். அடுத்தது பாருங்க, மகர குறுக்கம். மகரம். மகரம் அப்படிங்கிறது என்ன? இம்மு. மகரமை இம்மு. இம்மு அப்படிங்கிறது என்ன எழுத்து? மெய் எழுத்து. அப்போ மெய் எழுத்துனா அதுக்கு மாத்திரை எவ்வளோ? அரை மாத்திரை. புத்தகம், அம்மா, பாடம் இதெல்லாம் பாருங்க அரை மாத்திரையாக இருக்குது. ஆனால் இந்த அரை மாத்திரை குறைந்து எவ்வளோ குறையும்னா 1/4 மாத்திரையாக குறையும். எப்போ குறையும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. வலம் வந்தான். பாருங்க, வலம் வந்தான், வரும் வண்டி. இப்போ வலம் கூட்டல் வந்தான், வரும் கூட்டல் வண்டி அப்படி பாருங்களேன். நிலைமொழி ஈற்றில் இம்மு வந்திருக்கணும். வருமொழி முதலில் நல்லா கவனிங்க, நிலைமொழி ஈற்றில் மகரமே இம்மு வந்து வருமொழி முதலில் வகரம் வந்தால், வகரம் வா, வந்தான், வண்டி இந்த மாதிரி வகரம் வந்ததுன்னா இது என்ன பண்ணுமா, அந்த இம்மு தன்னுடைய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரையாக வரும். சரிங்களா? இந்த ஒரு இடத்துல வருதா? அடுத்து வேற எங்க வருதுன்னு பார்க்கலாம். மருளும் போலும் அப்படிங்கக்கூடிய இம்மகரமை மருண் போன் அப்படின்னு திரியும். சரியா? திரியும்னா மாறுது. அப்படி மாறி வரும்பொழுது இந்த இடத்துல மருளும் அப்படிங்கிறது மருண் அப்படியும், போலும் அப்படிங்கிறது போன் அப்படியும் மாறு. அப்படி வரும்பொழுது தன்னுடைய
அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கிறது. சரிங்களா? இப்போ மகர குறுக்கம் அரை மாத்திரை கால் மாத்திரையாக எங்கெங்கே வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து பாருங்க, ஆயுத குறுக்கம். சரியா? ஆயுத குறுக்கம். ஆயுதம் அப்படின்னா என்ன? மெய் எழுத்தோடைய ஆயுத எழுத்து. அதுக்கு எவ்வளோ மாத்திரை? அரை மாத்திரை. இயல்பா அது அரை மாத்திரை. பாருங்க, எஃகு, அகுது, இகுது இதெல்லாம் பாருங்க ஆயுத எழுத்து வரும்பொழுது அதுக்கு மாத்திரை அரை மாத்திரை. ஆனால் இந்த ஆயுதம் குறுகி வரும்பொழுது கால் மாத்திரையாக வரும். எங்கே வரும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஆயுத குறுக்கம் பாருங்க, கல் கூட்டல் தீது, முள் கூட்டல் தீது, இந்த மாதிரி எழுத்து இந்த கல் தீது அப்படிங்கிறது எப்படி மாறுதா? கக்ரீது அப்படின்னு வருது. ஆயுத எழுத்து அந்த இல்லு லகர வகர லகர இல்லு வந்து என்ன ஆகுது? ஆயுத எழுத்தா மாறி அங்கே வரக்கூடிய தீ வந்து என்னவாகுது? ரீயா மாறுது. முள் கூட்டல் தீது அதில் பொதுலகர இல்லு வந்து என்னது? ஆயுதமாக மாறி அந்த தீ வந்து எப்படி மாறுது? டீயா மாறுது. அப்போ கல் கூட்டல் தீது கக்ரீது, முள் கூட்டல் தீது முகுடீது அப்படின்னு வரும்பொழுது இங்கே வரக்கூடிய இந்த ஆயுத எழுத்திற்கு மாத்திரை அரை மாத்திரை கிடையாது. எவ்வளோ? அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒலிக்கிறது. சரிங்களா? ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இப்போ இந்த 4 குறுக்கம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? எங்கெங்கே எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஆயுத குறுக்கம் அப்படின்னும் பொழுது அரை மாத்திரை, அது குறுகி வரும் பொழுது ஆயுத எழுத்து குறுகி வந்ததுன்னா அது கால் மாத்திரையாக வரும். சரியா? இப்போ இதுவரைக்கும் பார்த்த இந்த காணொளியிலிருந்து உங்களுக்கான வினாக்கள். இந்த வினாக்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? காணொளியை நல்லா கேட்டுட்டு வினாக்களை குறிப்பேட்டில் எழுதி வச்சுக்கோங்க. வினாக்களுக்குன்னே ஒரு நோட் வச்சுருப்பீங்கல்ல, அந்த நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஔகாரம் எப்பொழுது முழுமையாக ஒலிக்கும்? அப்படிங்கிறது எப்போ முழுமையாக வரும்? சரியா? அடுத்தது 2வது வினா, சொல்லின் முதல், இடை, இறுதி ஆகிய இடங்களில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு யாது? 3வது வினா, மகர குறுக்கத்திற்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருக. 4வது வினா, ஆயுத குறுக்கம் என்றால் என்ன? அடுத்து 5வது வினா, மாத்திரை என்பது யாது? 6வது வினா, மாத்திரை அளவில் நெடிலுக்குரிய மாத்திரை அளவு என்ன? அதாவது இந்த காணொளி நீ நல்லா கேட்டிருந்தீனா மட்டும்தான் உனக்கு விடையளிக்க முடியும். மாத்திரை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்புறம் நெடிலுக்குரிய மாத்திரை எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் எழுத போகிறீங்க. இந்த வினாக்களை எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? குறிப்பேட்டில் குறித்து வைத்து கொள்ளுங்கள். காணொளியை ஒரு முறைக்கு 2 முறை கேட்டிங்கன்னா மட்டும்தான் விடையளிக்க முடியும். எளிமையான வினாக்கள் தான். சரிங்களா? அடுத்த காணொளியில் அடுத்த செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழாசிரியை. நன்றி மாணவர்களே.